ஜாதியில் பிறந்திருக்கோம். நம்ம அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம இதை சாதிக்கணுங்கிற வெறியில் இருக்கோம். நம்ம போய் லவ் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி அப்படின்னு அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக லவ் பெருசா, ஆசை பெருசா, நம்மளுடைய வீடு பெருசா அப்படிங்கும்போது வீடு தான் மேலே நிற்கும், லவ் கீழே போயிடும். அதனால ஆசைப்பட மட்டுமே தகுதி உண்டு. அதை விட அதிகமாக ஓடுவதற்கான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சதயம் 100, சதயம் 100ன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் அதுக்கு சதயம்னு பேர் வச்சுருக்காங்க. சதவிகிதம் அப்படின்னா 100 தானே. குதிரைன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போது 100% அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த சதயத்தில் தான் இருக்குது. அப்போது 100% தன்னை குற்றமில்லாதவர்களாக, தான் சாதனையாளர்களாக ப்ரூவ் பண்ணுவதற்கான முயற்சி முக்கியமாக படும். அதனால தன்னுடைய சிறு வயதிலேயே தலைக்கு, அதாவது தலையில் பெரிய பனங்காயத்துக்கு வச்ச மாதிரி, குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம்பாங்க. சின்னதாக இல்லாமல் அந்த குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி சுமக்க முடியாத ஒரு பாரங்களோடு சின்ன வயசுலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு லக்னங்களுக்கு உண்டு. அதனால தான் இளமையில் காதல், ஆசை எல்லாமே இருந்தாலும், அறிவு எல்லாமே இருந்தாலும், தனக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு உண்மையாலுமே இருக்கும். அதே அந்த பிள்ளையை கெட்டு போகணும்னு நினைச்சா கூட கெட்டு போக முடியாது. இப்போ ஒரு கெட்ட பேர் சொல்லுவேன், அங்கே சுற்றுது இங்கே சுற்றுது அப்படி சொல்லுவோம் இல்லையா? இவன் எங்கே உருப்பட போகிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா பையங்களை? அது அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட தன்னுடைய பொறுப்புகளுக்காக திரும்பி வரக்கூடிய ஒரு ஒரு வல்லமை, அதை நினைத்து தானாகவே திருத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த லக்ன ராசிக்கு உண்டு. இதை யார் கொடுப்பாங்க தெரியுமா? ராகு கேதுகள் தான், வேற யாருமே இல்லை. இப்போ குருவுடைய வீடு, தனுசு லக்ன குருவுடைய வீடு, குருவுடைய மூலத்திரிகோண வீடு. அப்போ குரு ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ ஈகோ, கௌரவம், என் வீடு, என் ஜாதி, என் பாரம்பரியம், என் நாடு, என் மதம், என்னுடைய கொள்கை, என்னுடைய தாய் தந்தை, இது எல்லாமே 9ல் தான் இருக்கு, தனுசு ராசியில தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. தன்னுடையது அப்படின்னா ஒரு தைரியம் இருக்கும். அதுக்கு பேர் ஈகோன்னு சொல்லி வச்சிருக்காங்க, இருக்கும், அந்த லக்னத்தில் இருக்கும். அப்போ இப்போ 3ஆம் இடத்திற்கு வர ராகு, இப்போ படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லவ், கெட்ட பேர், ஒரு ஆசைகள், எண்ணங்கள் மஞ்சி வாங்கும். சொல்றது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன்